நிவேதா பாரத். இந்த வீடியோல நாம எப்படி வந்து டெரகோட்டா ஜுவல்லரி வந்து சேல் பண்றது, எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே கைஸ், இந்த மந்த் 26th ஜூன் 26th அன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. இன்னும் கிளாஸ் பத்தி ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது நோட்டிபிகேஷன் வரும். ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம வந்து ஒரு நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து கரெக்டா வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நிறைய டிசைன்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணி ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பரா வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளோட போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும் போதுதான் கஸ்டமருக்கு வந்து அது பிடிச்சி நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு வந்து கிராமத்து சைட்ல இருப்பீங்க. கிராமத்து சைட்ல வந்து இதை பத்தி வந்து எதுவுமே தெரியாது. டெரகோட்டானா என்ன, களிமண்ல செய்யறதால கிராமத்து சைடு வந்து களிமண்ல தானே செய்யறாங்க, அது என்ன அவ்வளோ ரேட்டா, அது உடஞ்சிரும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கிராமத்து சைட்ல வந்து இந்த களிமண்ல செய்யறதால நிறைய பேர் வந்து அதை வாங்க மாட்டாங்க, அதை வந்து பெருசா பார்க்கவே மாட்டாங்க. அதனால நம்ம வந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி இது வந்து இப்படிதான் அப்படின்ட்டு வந்து நம்மளால சொல்ல முடியாது. அப்போதைக்கு அவங்க ஓகே ஓகேன்னு வாங்கிக்கிட்டு ஒரு கொஞ்ச நாள் அவங்க கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னா நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதனால அதோட வேல்யூ தெரிஞ்சவங்க கிட்டதான் நம்ம போய் சேல் பண்ணணும். அதே மாதிரி ஆன்லைன்ல நம்ம வந்து சேல் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் போடணும். ரெகுலரா வந்து போஸ்ட் போட்டுட்டே இருந்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் அதிகமா வருவாங்க. ஃபாலோவர்ஸ் அதிகமா வந்தாங்க அப்படின்னாலே ஆர்டர்ஸும் நம்மளுக்கு வந்து அதிகமா வரும். நம்ம எடுத்ததுமே நம்மளோட போட்டோஸ் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணணும். அதாவது பினிஷிங் வந்து அழகா இருக்குதா, நம்ம பினிஷிங் நல்லா வந்ததுக்கு அப்புறம் போட்டோ எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னாலே ஆர்டர்ஸ் வந்து நல்லா வரும், ஃபாலோவர்ஸும் அதிகமா வருவாங்க. அதை விட்டுட்டு எடுத்ததுமே நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு இருக்கும் போதே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நெட்ல இருந்து போட்டோஸ் எடுத்து நான் பேஜ்ல போடுவாங்க, நாம வந்து இந்த மாதிரி பண்றோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பினிஷிங் இல்லாம ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ பண்ண அந்த பிக்கெல்லாம் எடுத்து நீங்க வந்து ஷேர் பண்ணாதீங்க. நாம ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி போஸ்ட் போடுறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. பினிஷிங் எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க, அதெல்லாம் பார்த்துதான் ஃபாலோவே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் ஆர்டர் கொடுக்கறது எல்லாமே. அதனால நீங்க போடும்போது பினிஷிங் அழகா இருக்கிறதா பார்த்து போஸ்ட் போடுங்க. ரெகுலரா போட ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்க வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து செஞ்சுட்டே இருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அடுத்தவங்களது வந்து எடுத்து போடாதீங்க. அப்படி போடும்போது என்ன ஆகும்னா, உங்ககிட்ட இருக்கிற டூல்ஸ் வேற மாதிரி இருக்கும், அவங்க அந்த டிசைன் பண்ணாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருக்கிற டூல்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். அதை வச்சு ஒரு டிசைன் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஓரளவுக்கு அந்த மாதிரி கொண்டு வர ட்ரை பண்ணுவீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு வரும். ஆனா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஆர்டர் கொடுத்து ஒரு 15ல இருந்து ஒரு 20 நாள் ஆகும் இல்லைங்களா அதை செஞ்சு முடிக்க, நீங்க வந்து அவங்களுக்கு கொரியர் பண்ண. அந்த கேப்ல வந்து நம்மளே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு அது வந்து எப்படி இருக்கும், நம்ம வந்து அந்த மாதிரி போட்டுக்கணும், இந்த ட்ரெஸ்ஸுக்கு போடணும், இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அப்படியே அந்த கற்பனையிலே இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி நிறைய ட்ரீம் வந்து அவங்க பண்ணுவாங்க. இந்த ஜுவல்லரி நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம், இப்படி வரும் அப்படி வரும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி வந்து ட்ரீம்ல இருக்கும்போது நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து தனியா பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு வந்து நம்மளுக்கு டிசைன்ல வந்து வேரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனாவே இருக்காது. என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, நான் அது மாதிரி தானே ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த ப்ராப்ளம் எல்லாம் வராம இருக்கிறதுக்காக நீங்க கூகுள்ல இருந்து டிசைன் எடுத்து அது மாதிரி வேணா நீங்க ட்ரை பண்ணலாம், டிசைன் பண்ணலாம். ஆனா அதையே வந்து நீங்க போஸ்டா போடாதீங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாரி பிசினஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. பல்கா வாங்கினீங்கன்னா இந்த டெய்லி வேர் செட் எல்லாம் வந்து அதுக்கு செட் ஆகும். நிறைய டிசைன் நிறைய கலர்ஸ்ல வந்து நீங்க பண்ணி கூட கொடுக்கலாம். நீங்க அவங்க கிட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரி வந்து பல்கா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து இவ்வளவு % டிஸ்கவுண்ட் பண்றேன் அப்படின்ட்டு சொல்லி கூட நீங்க வந்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அது சேல் பண்ணலாம். அதுவும் நல்ல ரீச் ஆகும். சாரிக்கு செட் ஆகுற மாதிரி டிசைன் கலர் எல்லாமே வந்து நீங்க பெயிண்ட் பண்ணி கொடுக்கறதா சொன்னீங்க அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் பண்ண சான்ஸ் இருக்கு உங்ககிட்ட. நெக்ஸ்ட் வந்து ரீசேலர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நீங்க இன்ஸ்டா பேஜ் ஓபன் பண்ணிட்டு அதுல ஓரளவுக்கு ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா
நீங்க வந்து இன்ஸ்டாலே வந்து ப்ரமோஷன் ஆப்ஷனும் இருக்கு. அதை கூட நீங்க வந்து உங்க ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணி ப்ரமோஷன் கொடுத்தீங்கன்னா கூட ஓகே தான். அதுல வந்து நீங்க எனக்கு ரீசேலர் வேணும், என்னோட ப்ராடக்ட் வந்து ரீசேல் பண்றதுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ரீசேல் பண்றவங்களே அதிகமா இருக்காங்க. அவங்களும் உங்ககிட்ட வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க. நீங்க இன்ஸ்டால டெய்லி போஸ்ட் போட்டுட்டே இருங்க. ஓரளவு ஃபாலோவர்ஸ் வர்ற வரைக்குமே டெய்லி போஸ்ட் போட்டுட்டே இருந்தீங்க அழகழகா அப்படின்னா ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமா வருவாங்க. அதன் மூலியமா வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு வருவாங்க. அதே சமயம் ரேட் பிக்ஸ் பண்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். எப்படி வந்து ரேட் பிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது பாருங்க, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ரொம்ப ஓவர் ரேட் வந்து பிக்ஸ் பண்ணாதீங்க. அடுத்த பேஜ்ல வந்து இவ்ளோ நிறைய பேர் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க இல்ல ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ரேட் வந்து பிக்ஸ் பண்ணி சேல் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நம்மளும் இவ்வளவு ரேட் பிக்ஸ் பண்ணலான்ட்டு பண்ணாதீங்க. நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரணும், இவ்வளவு % வந்தா எனக்கு போதும், நான் இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து இவ்வளவு ப்ராஃபிட் வந்தா போதும்னு என்ன தோணுதோ அந்த அளவுக்கு மட்டும் வைங்க. ரொம்ப எதிர்பார்த்து வைக்காதீங்க. நீங்க ஓரளவுக்கு ரீச் ஆகி இன்னும் நல்ல ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய வருது, உங்களோட பினிஷிங் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கு, நல்ல வந்து நிறைய டிசைன்ஸ் பண்றீங்க, நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து விற்கிற விலைவாசியும் ஏறிக்கிட்டே தானே போகுது. நம்ம வாங்குற ஒரு பொருளா இருக்கட்டும் அப்பப்போ வந்து ரேட் வந்து ஏறிட்டே போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஏத்தினா போதும். ஸ்டார்டிங்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராஃபிட் வர்ற மாதிரி நீங்க வந்து பிக்ஸ் பண்ணாலே போதும். நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு ஜிமிக்கி கம்மல் பாத்தீங்கன்னா 50 ருபீஸ்க்கு நல்ல கிராண்டான ஜிமிக்கி 50 ருபீஸ் அந்த மாதிரி வந்து சேல் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டான செட் அப்படின்னா 150 ருபீஸ், அப்படி இல்லைன்னா 100 ருபீஸ். என்கிட்ட வந்து ஜிமிக்கி கம்மல் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா 100 ருபீஸ்ல இருந்து 150 வரைக்கும், அதுக்கப்புறம் இன்னும் கிராண்டா போனோம்னா 200. இந்த ரேஞ்ச் உள்ளதான். 200க்கு மேல கிராஸே ஆகாது என்கிட்ட. 100 ருபீஸ்ல இருந்து 200 ருபீஸ் இதுக்குள்ளவே வந்து நீங்க எவ்வளவு கிராண்டா வேணாலும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட பினிஷிங் பார்த்து நீங்க வந்து ரேட் பிக்ஸ் பண்ணா போதும். ரேட்டும் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம கிட்ட கஸ்டமர் வர்றதுக்கு ஓவர் ரேட் வச்சீங்கன்னா பினிஷிங் நல்லா இருந்தாலுமே நம்ம கிட்ட வந்து கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க. அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வேற ஏதாவது வந்து டிப்ஸ் இருந்துச்சுன்னா நான் வேற ஒரு வீடியோல சொல்றேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிவிடுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.